ஹாய் கைஸ், வாங்க ஒரு பியூட்டி டிப்ஸ், அதாவது ஃபேஸ் பேக் பார்க்கலாம். ஆரோக்கியமான ஃபேஸ் பேக்குங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கிளாஸி ஸ்கின்னு, மூஞ்சில் இருக்கிற முகத்தில் இருக்கிற டேன் எல்லாம் போயிடும். அதுக்கு பச்சைப்பால் எடுத்துகிட்ருக்கோம். பச்சைப்பால் கூட அரிசி மாவு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கலந்துக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி செர்லக் மாதிரி வரணும். நல்லா ஃபேஸ் பேக் போட்டாக்கா நல்லா இருக்கணும். அதுக்கு சுத்தமான தேன் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2-3 துளி போதும். 2-3 துளி இல்லை, ஒரு 2 அந்த ஸ்பூனில் இருக்குல்ல, அந்த ஸ்பூனில் 2-3 வாட்டி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ போதும் பாருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது அளவு தெரில, அதனால் நீங்கள் டீஸ்பூன் அளவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாலை பத்தாட்டி பால் கலந்துக்கலாம். இது நேச்சுரலாக பூமியிலேருந்து விளையிறதால நமக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. பால், அரிசி மாவு, தேன் இதெல்லாமே நேச்சுரலாக நமக்கு கிடைக்குது. இயற்கையாக நமக்கு விளையிறதால நமக்கு எதுவுமே ஆகாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, கெமிக்கல் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப ஹார்ம்லெஸ் இல்லை. லக்கி பையன் வேறு உட்காந்துட்ருக்கான். பச்சைப்பால் வாசனை, அரிசி மாவு, தேன்லாம் வாசனைக்கு லக்கி உட்காந்துட்ருக்கான். பாருங்கள், ஃபஸ்ட்டு என் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாதீங்க. முகத்துக்கிட்ட நான் முன்னே சொன்னேன், முகத்துக்கிட்ட நாம் விரல் நகை இருக்கக்கூடாது. விரல் நகை இருந்தாலே நமக்கு இப்போ பிரச்சனை ஆகிடும். செப்டிக் ஆகிடும். மூஞ்சில் ஏதோ பட்டு ஏதோ அகஸ்மத்தாக போட்டு நமக்கு மூஞ்சில் இதுவாகிடும். அதனால் மூஞ்சில் நமக்கு நகத்தை கொண்டு போகாதீங்க. விரலில் நகத்தை கொண்டு போகாதீங்க. கண்ணிக்கிட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிறதா நான் அங்கே போட்டு நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுறேன். நீங்களும் போட்டு பாருங்கள். ஒரு நிமிஷம் போதும், ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாதீங்க. 1-2 நிமிஷம் போதும். முடிஞ்சால் அப்படியே விட்டுடுங்க. நான் கொஞ்சம் கழுவிட்டேன். நான் ஒரு 2 நிமிஷம் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கழுவிட்டேன். நீங்கள் வேணாக்கா அப்படியே விட்டுடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா? நீங்களும் பண்ணி